ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரம் கற்பூரவள்ளி என்று மற்றும் ஓமவள்ளி என்றும் அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு மூலிகை தாவரமாக பயன்படுத்தப்படுகின்றன. நமது மனித வாழ்வில் கிராம பகுதிகளில் அதிகமான அளவு இந்த கற்பூரவள்ளி, ஓமவள்ளி என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் பயன்படுத்தப்படுகின்றன. நம் உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக நமக்கு தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. அதே அதிக தலைவலி இருந்தால் இந்த இலையை அரைத்து 10 போட்டு விட்டோமானால் 2-3 மணி நேரத்தில் தலைவலி குறைவதை கண்கூடாக காணலாம். அதே போன்று ஜலதோஷம், இரும்பல், ஜுரம், காய்ச்சல் ஆகியவற்றுக்கும் இவற்றின் சாறுகள் எடுத்து குடிக்கும் போது நமக்கு தலைவலி, ஜலதோஷம், ஜுரத்திலிருந்து நாம் நிவாரணம் பெறக்கூடிய விதத்தை நாம் பார்க்கலாம். இந்த இலையை கஷாயமாகவும் குடிக்கலாம், அப்படியே நாம் எடுத்து மென்று சாப்பிடலாம். இதை வெந்நீரில் போட்டு, கொதிக்கும் வெந்நீரில் இந்த 10-15 இலைகள் போட்டு ஆவி பிடித்தோமானால் தலைவலி, ஜலதோஷம், காய்ச்சல் அவை குணமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளன. இவற்றில் உள்ள இந்த தண்டு பகுதியும் மருத்துவ குணம் கொண்டதாக உள்ளன. அதே போல நம்ம தலை இளநரை என்று அழைக்கக்கூடிய நமக்கு வெள்ளை முடி நிறைய ஆண் பெண்களுக்கு வருகின்றன. அவற்றிற்கும் இந்த இலையோட சாறு, தண்டு சாறு எடுத்து நாம் தலையில் தேய்த்து குளிக்கும் போது அந்த இலைநரை தடுக்கப்படுகின்றன. மற்றும் நமக்கு முடி கொட்டுதல் அதிக பிரச்சனை இருக்கும்போது இதை பேஸ்ட் போல தயார் செய்து தலையில் குளிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் தடவி அது பிறகு குளித்தோமானால் முடி கொட்டுவதை விரைவில் நின்றுவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதே போன்று நமக்கு முகத்தில் ஃபேஷியல் செய்யலாம். எப்படின்னா, நாம் இது ஒரு 5 இலை எடுத்துக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன், அதே மாதிரி நமக்கு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி முகத்தில் தடவி 2 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவினால் முகம் பளபளப்பதை நாம் அழகாக உணரலாம். இவை மட்டுமின்றி உடலில் உள்ள செரிமான கோளாறை சரி செய்ய இவை பயன்படுத்தப்படுகின்றன. மற்றும் பாக்டீரியா அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளன. நமக்கு குடல் நோய்களுக்கும் இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்துமா அவற்றிற்கும் இவற்றுடைய சாறுகள், இலை மற்றும் தண்டு சாறுகள் எடுத்துக்கும் கொள்ளும்போது ஆஸ்துமா, நுரையீரல் உள்ள பிரச்சனைகள் நீங்கி விரைவில் குணமடைவதை நாம் காணலாம். மனித வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி, ஓமவள்ளி இப்போது நகரப்புறங்களிலும், முதலில் கிராமத்தில் உபயோகப்படுத்த இந்த இலை தாவரம் இப்போது நகர்ப்புறங்களிலும் அதிகமான அளவு வீட்டில் வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் காணக்கூடியும். நாம் அதிகமான அளவு பாருங்க, இதே சின்ன அளவு கட்டிங் தான் போடும்போது ஒவ்வொரு கணுக்கிலுமே வேலை இறங்கும். நம்ம சாதாரண எந்த மண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு சாயில், எந்த விதமான சாயில் இருந்தாலும் சரி, சாயில்னா மணல், அது செம்மண், எந்த மாதிரி சாயில் இருந்தாலும் வச்சோம்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ள ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு தனி தாவரமாக வரும். தொட்டியில் வைக்கலாம், கிரவுண்டில் வைக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ஒரு வெப்பமண்டல தாவரம், இது பெரனியல் தாவரம். வளர வளர நம்ம கட்டிங்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். சைடில் பிரான்ச்சஸ் நல்லா புஷ்ஷாக அடர்த்தியாக வரும். ஆகவே இது வளர்ப்பது எளிது. இவை ஒரு வெப்பமண்டல தாவரம். நமக்கு உடலில் ஆரோக்கியம் பெறக்கூடிய, நன்மை தரக்கூடிய இந்த செடியை நாமும் வீட்டில் வளர்ப்போம், அதிக நன்மைகளை பெறுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.